Screen also shared, sir. Audio is clear. Your video is clear. Great, sir. Stage is yours, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Very good morning, my dear friends. So, இன்னைக்கு மறுபடியும் இந்த செஷன்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் பேசுறது கிளியரா இருக்கு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிளியர்னு டைப் பண்ணுங்களா, சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ. ஸோ நேற்று விஐபியினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருந்தோம். இன்ஃபேக்ட் 2 பார்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 7 வெப்பன்ஸ். ஸோ அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். நேற்று டிஸ்கஸ் பண்ண அந்த முக்கியமான பாயிண்ட் 7 வெப்பன்ஸ் அண்ட் 7 ஸ்டெப்ஸை ரீகால் பண்ணிட்டு தென் இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ 7 வெப்பன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட், ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் பிளான், மூணாவது வந்து டூல்ஸ், நாலாவது வந்து காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன் சிஸ்டம், அஞ்சாவது வந்து அப்ளைன் அண்ட் ஸ்பான்சர்ட் சப்போர்ட் சிஸ்டம், ஆறாவது வந்து வெஸ்டீஜுடைய கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் ஏழாவது வந்து எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 7 விஷயங்கள்லாம் நம்ம இந்த 7 ஆயுதங்கள் தான் நம்மளுக்கு வெஸ்டீஜ்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த 7 வெப்பன்ஸ் உங்களுக்கு கிளியர் அப்படின்னா 7W அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். தேங்க்யூ. அடுத்து வந்து நம்மளுடைய 7 ஸ்டெப் சிஸ்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சாரி, 7 ஸ்டெப் சிஸ்டம் என்னங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் தான் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இத்தனை பேருடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கோ அவங்கெல்லாம் இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம சக்சஸுக்கும் வெஸ்டீஜில் நம்மளுடைய சக்சஸுக்கும் நம்மளுக்கும் இடையில 7 ஸ்டெப் தான். 7 ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் சக்சஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். ஸோ இந்த சக்சஸ் தரக்கூடிய இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து நம்மளுடைய ஹேபிட்ஸா, அதாவது நம்மளுடைய பழக்கமா மாத்திக்கிட்டோம்னா, பழக்கம் அப்படிங்கிறப்ப என்னது, நம்ம டைம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அதை பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் பிறந்த உடனே யாருக்குமே கிடையாது. ஆனால் கிராஜுவலி நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. காலையில எழுந்த உடனே இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகி அழுக்கு இல்லாத நல்லா அயன் பண்ண ட்ரெஸ் நம்ம போட்டு போறோம். அது ஒரு பழக்கம். 3 வேளை மினிமம் 3 வேளை சாப்பிட்றது ஒரு பழக்கம் இல்லைங்களா. இதுல ஏதாவது வந்து நம்ம டைம் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம விட்டுறோமா? டைம் இல்லாதனால நம்ம ப்ரஷ் பண்ணாம எங்கேயாவது போவோமா? டைம் இல்லாதனால நம்ம குளிச்சுட்டு நல்லா அயன் பண்ண நீட்டான ட்ரெஸ் போடாம போறோமா இல்லைங்களா? டைம் இல்லாதனால சாப்பிடாம இருக்கமா? அப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க, இல்ல டைம் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது என்ன பொறுத்தனா, டைம் இல்லைன்னா சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். டைம் இருந்ததுன்னா நான் உட்காந்து நல்லா ஃப்ரீயா உட்காந்து நிறைய சாப்பிடுவேன். ஆனா டைம் இல்லை அப்படின்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து ஒரு பெரிய மீல்ஸ் நம்மளால சாப்பிட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி மேபி ஒரு சாண்ட்விச் சாப்பிடலாம், அல்லது மேபி ஒரு ஷேக் குடிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் இல்லைங்களா. இப்போ வெஸ்டீஜில் நம்மளுக்கு எனர்ஜி பார், ஒரு ப்ரோட்டீன் பார் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டைம் இல்லாதனால பட்னியா இருக்கிறது, நம்ம ஏதாவது ஒன்று நம்மளுடைய பாடியில தேவையான எனர்ஜி சப்ளை பண்றதுக்கு தேவையான ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் இல்லைங்களா. அப்ப டைம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இதை பண்றோம். அதே மாதிரிதான் டைம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 7 ஹேபிட்ஸ் நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணிடணும். அப்போ அதை வந்து நம்மளுடைய பழக்கமா மாத்திடணும். என்ன டைம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 7 ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா சக்சஸை தேடி நீங்க போக வேண்டாம். சக்சஸ் எப்பவுமே உங்களோடவே இருக்கும். ஸோ இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட்டா நீங்க மாற்றணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட்டா நீங்க மாத்திட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெஸ்டீஜ்ல உங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 நேம் லிஸ்ட் அல்லது ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட், ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன், ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங், ஸ்டெப் நம்பர் 6 டீம் ஒர்க், அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 ஃபாலோ அப். இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் தான் நம்மளை சக்சஸுக்கு எடுத்துட்டு போகுது. 7 ஸ்டெப்ஸ் யார் ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகி தீரணும். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு
புரிஞ்சிருக்கு, இந்த 7 ஸ்டெப்ஸ் கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் நீங்க 7 ஹேபிட்ஸ் சரிங்களா, 7H அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடலாம். தேங்க்யூ. சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் அப்ப 7 நமக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நமக்கு 7 ஆயுதங்கள் இருக்கு இல்லைங்களா, இன்னொன்னு இந்த 7 ஹேபிட் சிஸ்டம் நம்ம கையில இருக்கு. இது ரெண்டுமே இருந்தா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாமா? எஸ் ஆர் நோன்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. இது ரெண்டுமே இருக்கும், உங்க கையில ஆயுதம் இருக்கு, இன்னொரு பக்கம் சிஸ்டம் இருக்கு, ரெண்டும் நான் யூஸ் பண்ணிட்டு நான் சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். நிறைய பேர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் நோ அப்படின்னு போட்டிருக்கீங்க சரிங்களா. நீங்க எதை நம்புறீங்களோ அதான் நடக்க போகுது. இதை வச்சு நான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. இது இருந்தும் நான் சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா யாரால அதை மாத்த முடியும்? ஸோ சக்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட்ல வரணும், நான் இதை வச்சு நான் சக்சஸ்ஃபுல் ஆவேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வெஸ்டேஜ் மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இதுதான் சக்சஸ்ஃபுல் ஆகும். 7 ஆயுதங்கள் கொடுத்துருக்கேன், 7 ஸ்டெப் சிஸ்டம் கொடுத்துருக்கேன், வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு அருமையான ஒரு விஷயம் கிடைச்சிருக்காது இல்லைங்களா. சொல்லுங்க, சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா முடியாதா? கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம் இல்லைங்களா. அப்ப யாரோ ஒருத்தர் போட்டாங்க, ஒர்க் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல் ஆகும். அது சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அது நியாயமான விஷயம். ஒர்க் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணதுனால யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணதுனால யாரும் ஜெயிச்சது கிடையாது. வெஸ்டீஜ்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்கதான் சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. இப்போ நம்ம இந்த பிசினஸ் ரிசர்ச் பண்ணதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 7 ஆயுதங்களும் கொடுத்துருக்கோம், 7 ஸ்டெப் அவங்க மோட்டிவேஷன் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னுங்கிறாங்க. ஓகே, மோட்டிவேஷனும் வேணும், அதோட சேர்த்து நாலேஜ் வேணும். மோட்டிவேஷன் நாலேஜ் ரெண்டுமே சேர்ந்து நம்ம யூஸ் பண்றப்பதான் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். மோட்டிவேஷன் எதுக்குன்னா, எதுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மோட்டிவேஷன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எஜுகேஷன் அல்லது நாலேஜ். ஸோ மோட்டிவேஷன் எஜுகேஷன் ரெண்டும் கம்பைண்டா நம்ம யூஸ் பண்ணா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். இப்போ நம்ம இதை ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ 7 ஆயுதங்கள் கொடுத்துருக்கோம், 7 ஸ்டெப் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே கையில வச்சுட்டு இதை யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்கணும். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கணும் இல்லைங்களா. அப்படி பாக்குறப்போ இது யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, எல்லாருமே ஜெயிக்கல. அப்ப யாரு ஜெயிக்கல அப்படின்னு நம்ம பாக்குறப்போ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு சிலர் ஜெயிக்காம போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, அவங்க ஒரு சிலர் தவறுகள் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியல. ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், என்ன பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சாரி எனக்கு கொஞ்சம் த்ராட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ பேக் டு பேக் ரொம்ப நாள் டிராவலிங்ல இருக்கேன். இன்ஃபேக்ட் மறுபடியும் நாளை காலையில ஹைதராபாத் போனேன். அதுல இருந்து அடுத்த ஒரு 7-8 நாள் பேக் டு பேக் டிராவலிங். ஸோ ஏற்கனவே ஒரு 17-18 டேஸ் டிராவல் பண்ணதுனால ஒரு சின்ன த்ராட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ரொம்ப நேரம் கண்டினியூஸா பேசுறதுனால அதனால அப்படி இருமல் வந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கனால தான் சார் நீங்க நைட்டும் வந்து செஷன் எடுத்துட்டு இருக்க முடியுது, இல்லைன்னா இப்படி ஓட முடியாது. ரைட். ஸோ நம்மளுடைய அப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் தெரிஞ்சுமே ஒரு சிலர் ஏன் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அது காரணம் என்னன்னா, அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணாங்க. என்ன தவறுகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய செஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, என்ன தவறுகள் அதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி 7 தவறுகள் உண்டு. 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ பிகினர். ஆரம்ப நிலையில உள்ளவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ண கூடாதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல ரெடி அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இந்த பிசினஸ் உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா? உங்களுக்கு இந்த பிசினஸ் ஈஸியா கஷ்டமா? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஈஸினா ஈன்னு போடுங்க, கஷ்டமா இருந்ததுன்னா டீ டஃப்க்கு உண்டான டீ போடுங்க. வெரி குட் வெரி குட். எல்லாருமே நிறைய பேர் ஈஸின்னு தான் போடுறீங்க. வெரி ஈஸின்னு போடுறீங்க. ஒரு 100ல வந்து ஒரு ஒரு நாட் ஈவன் 1%, 1% கூட வரல டஃப்னு போட்டவங்க அல்லது கஷ்டம்னு போட்டவங்க.
குட். ஈஸி தான் இல்லைங்களா? ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸி. ஜாயின் பண்ண பிற்பாடு என்னாச்சு? ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியா இருந்தா, ஆனா ஜாயின் பண்ண பிற்பாடு என்னாச்சு? நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அப்போ அது ஏன் கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோம். நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியா கஷ்டமா? ஈஸினா ஈஸின்னு போடுங்கன்னா, கஷ்டம்னா டஃப்னு போடுங்க. இன்னைக்கு மேக்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ யாரெல்லாம் ஈஸின்னு சொல்றீங்களோ உங்களுக்கு எல்லாம் நல்லா மார்க் கிடைச்சிடும். ஏன் நல்ல மார்க் கிடைச்சிருந்தா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியா புரியும். அதனாலதான் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்றீங்க. யாருக்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்களோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் கஷ்டமா இருந்தது, ஏன்னா புரியல. மேக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருந்தது. மேக்ஸ் யாரெல்லாம் ஈஸின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா மார்க் கிடைச்சது, ஏன்னா மேக்ஸ் புரிஞ்சுது. யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல மார்க் கிடைக்கல, ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸ் புரியல. அப்ப மேக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருந்தது, மேக்ஸ் புரியாதவங்களுக்கு கஷ்டமா இருந்தது இல்லைங்களா? மேக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு ஈஸி, மேக்ஸ் புரியாதவங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி தான் வெஸ்டேஜ் புரிஞ்சவங்களுக்கு ஈஸி, புரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. மேக்ஸ் புரியணும்னா மேக்ஸ் கிளாஸ் போகணும், வெஸ்டேஜ் புரியணும்னா வெஸ்டேஜ் மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் வரணும். மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் வராம இந்த பிசினஸ்ல யாருமே சக்சஸ்ஃபுல் ஆனது கிடையாது. அப்ப நீங்க இந்த வியாபாரத்துல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணாம இந்த பிசினஸ்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நாலேஜ் அண்ட் மோட்டிவேஷன் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இதுல எது சரி எது தவறு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா முடியுது. சாதாரணமா இந்த பிசினஸ்குள்ள புதுசா வரவங்க கிட்ட நம்ம பொதுவா பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படியே போட்டோம், பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா வந்த பிற்பாடு நான் நல்லா பண்றேன். பிசினஸ் நல்லா வந்த பிற்பாடு நல்லா பண்றேன். அது எப்படி வரும்? ஆரம்பத்துல இருந்தே நல்லா பண்ணா தானே பிசினஸ் நல்லா வரும். பிசினஸ் நல்லா வந்த பிற்பாடு நல்லா பண்றங்கிறது ஒருபோதும் நடக்காத விஷயம். அப்ப ஆரம்பத்துல இருந்தே டே ஒன்ல இருந்து என்னைக்கு இந்த வியாபாரத்தை சின்சியரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வியாபாரத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நாள்ல இருந்து அந்த டே ஒன்ல இருந்து சரியா தவறுகள் இல்லாம சிஸ்டமேட்டிக்கா யார் ஒருத்தர் இந்த பிசினஸ் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் கண்டிப்பா இந்த வியாபாரத்துல ஜெயிப்பாங்க. உங்களுக்கும் இந்த பிசினஸ் நல்லா பண்ணணும்னு ஒண்ணு ஆசை இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து ஏதோ ஒண்ணு தடுக்குது. என்ன தடுக்குது அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நான் ஜெயிக்காம போனா என்ன பண்றது, நான் ஜெயிக்காம போனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இந்த பயம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இது உண்மையில உங்களுடைய பயம் இல்லை. இப்ப இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து 1000 பேர் இருக்கீங்க. 1000 பேர்ல வந்து மீறி போன ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டீங்க சரிங்களா? ஒரு 50 லெஸ் தேன் 50 பீப்புள் வேற ஏதோ கான்செப்ட் பண்ணி அதுல உங்களுக்கு நஷ்டம் வந்ததுனால, வேற ஏதோ டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட பண்ணி அதுல நஷ்டம் வந்ததுனால, அதுல ஃபெயிலியர் வந்ததுனால உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். அப்போ இந்த சுடுதண்ணில விழுந்த பூனைக்கு பச்சை தண்ணியை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். அல்லது இன்னொரு 50 பேர் வந்து உங்களுடைய உற்றார் நண்பர்கள் யாரோ பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு வேற ஏதோ பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபெயிலியர் வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். மிச்சம் இருக்கிற 900 பீப்புள் 900 பேருக்கு இந்த பயம் என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி உள்ளவங்க சொல்ற நெகட்டிவ் கேட்டு கேட்டு கேட்டு, அது மேபி இந்த பிசினஸ்குள்ள வந்த பிற்பாடா இருக்கலாம் இல்ல முன்னாடியா இருக்கலாம், அவங்க சொல்ற அந்த நெகட்டிவ் கேட்டு நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கேன். இதுல எந்த விதமான பயமா இருந்தாலும் அது உங்க மனசுல ஓரமா வச்சுட்டு இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், நம்ம ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு உள்ள இறங்குறீங்க. நம்ம பயம் உங்க மனசு விட்டு போல, அது உங்க மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கு. அப்ப நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், வேலை செய்யணும் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், தடுமாற்றங்கள் வர்றப்போ இந்த பயம் மெதுவா எட்டி பார்த்துட்டு கேட்கும், சொல்லும் நான் அன்னைக்கே சொன்னல இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்பதான் நம்ம ஸ்லோ ஆகுறதும் ஸ்டாப் ஆகுது. அப்பதான் தோணும் ஃபர்ஸ்ட் இது ஓரளவுக்கு மேல வரட்டும், அதுக்கப்புறம் நல்லா பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்தே அந்த டவுட் வருது பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா இல்லையா, சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வருது பாத்தீங்களா. அப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தடுமாற்றங்கள் வருது அப்படின்னா நீங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, நேரான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல எப்பவுமே தடுமாற்றம் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறீங்க ஆரம்பத்துல தடுமாறும், 2 வீலர் ஓட்டுறீங்க ஆரம்பத்துல தடுமாறும், காரை ஸ்டார்ட் பண்றீங்க ஆரம்பத்துல தடுமாற்றம்
இருக்கும். அப்ப ஆரம்பத்துல தடுமாற்றம் இருக்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். ஆனா அந்த தடுமாற்றத்துல நம்ம நின்னு போகக்கூடாது. நம்ம தொடர்ந்து முன்னாடி ஒர்க் பண்றப்போ தவறுகள் இல்லாம அல்லது தவறுகள் இருந்தா அதை சரி பண்ணி நம்ம முன்னாடி போறப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகும். அப்ப நம்ம எவ்வளவு நாள் வந்து இதுல ரொம்ப கமிட்டடா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு 1 இயர் வந்து நம்ம இந்த வியாபாரத்துக்காக கமிட் பண்ணணும். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம். ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு 12 இருந்து 15 வருஷம் போனோம். அல்லது அதுக்கப்புறமும் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக ஏதாவது கோர்ஸ் ட்ரைனிங்கோ போடும் இல்லைங்களா. ஸோ ஆவரேஜ் ஒரு 12 இருந்து 15 வருஷம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம போறோம். ஒரு தொழிலுக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த தொழில வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுல எக்ஸ்பர்ட்டான அந்த தொழிலை கத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு சில வருடங்கள் எடுக்கணும். அப்ப ஆரம்பத்துல இருந்தே ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சு நம்ம பாக்குறோம் 15 இருந்து 18 வருஷங்கள் வந்து நம்ம ஒரு நல்ல தொழிலுக்காக வேண்டி நல்ல தொழில் கிடைக்கிறதுக்காக கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நம்ம டைம் ஒதுக்குறோம். வெஸ்டிகல் அவ்வளவுலாம் வேணும். ஒரே ஒரு வருஷம், ஜஸ்ட் 1 இயர், ஒரு வருஷம் நீங்க கமிட்டடா இந்த வியாபாரத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் டெஃபினெட்லி சேஞ்ச் ஆகும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு சக்சஸுமே வந்து ஓவர் நைட் ஒரு நாள்ல வந்து கிரியேட் பண்ண முடியாது இல்லைங்களா. சின்ன சக்சஸ் வேணும் ஒரு நைட்ல கிரியேட் பண்ணணும். அந்த பிரம்மாண்டமான சக்சஸ் வேணும் அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு நம்மளுக்கு அதுக்கு உண்டான டைம் வேணும். ஸோ 1 இயர் கமிட்மெண்டோட இந்த 1 இயர்ல வந்து முதல் 3 மாதங்கள் நீங்க கத்துக்கிறீங்க, அடுத்த 3 மாதங்கள் டீமை டெவலப் பண்றீங்க, அடுத்த 6 மாதங்கள் அந்த டெவலப் பண்ண டீமை பெரிய அளவுல கொண்டு வரீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கை நிறைய ஒரு வருமானம் வரும். இந்த 1 இயர்ல நடக்கும். ஒருவேளை 6 மாசத்துலயே நடக்கலாம், 3 மாசத்துல கூட நடக்கலாம். ஒருவேளை ஒரு வருஷங்கிறது 12 மாசங்கிறது 15 மாசம் கூட ஆகலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா கண்டிப்பா யார் ஒருத்தர் சின்சியரா கமிட்மெண்டோட ஒர்க் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். நேத்து வந்து நம்ம செஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆரம்பிச்சு போய் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ரோட் மேப் டு மாஸ்டரியில நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் இருக்கணும். 2வது நாலேஜ் டெவலப் பண்ணும். 3வது நம்முடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். 4வது வந்து சப்போர்ட் லீடர்ஸ் உடைய கம்பெனியுடைய சப்போர்ட் இருக்கும். 5வது வந்து கமிட்மெண்ட் அண்ட் ஆக்ஷன். அந்த கமிட்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் நீங்க கமிட்டடா 1 இயர் இந்த பிசினஸ்க்குள்ள 7 ஸ்டெப் சிஸ்டம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லானவங்க எல்லாம் அந்த கமிட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க. நீங்களும் அதே கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பிசினஸ். இது உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். ஸோ 1 இயர் கமிட்மெண்ட்டுக்கு நீங்க ரெடி அப்படின்னா 1 இயர் அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. 1 இயர்ங்கிறது ஷார்ட்டா 1Y அப்படின்னு போட்டா கூட போதும். தேங்க்யூ. அப்ப அந்த 7 மிஸ்டேக்ஸ் நம்மளுடைய வெற்றிக்கு இடையில நம்மளுடைய வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய 7 ஸ்டெப்பை பார்த்து அதே மாதிரி நம்ம வெற்றியில் நம்ம தடுக்கக்கூடிய 7 புதுசா வந்தவங்க ஆரம்ப நிலையில் உள்ளவங்க அறியாம செய்ய இந்த தவறுகள் எதுவுமே தெரிஞ்சு பண்ணதுல பல நேரங்கள்ல நம்முடைய அறியாமையினால் நடக்கக்கூடிய தவறுகள், அந்த தவறுகள் என்னங்கிறது பார்க்க போறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ரீஇன்வென்டிங் த வீல். ரீஇன்வென்டிங் த வீல் அப்படின்னு ஒரு ஓமையா எடுத்திருக்கோம். ரீஇன்வென்டிங் த வீல்னா ஒரு உண்மையா நம்ம பாக்குறது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நல்லா இருக்கிற விஷயத்த மாத்துறது தவறு அப்படின்னு சொல்றோம். நீ யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 60 லட்சம் ரூபாய் மதிப்புல பென்ஸ் கார் வாங்குறேன். பென்ஸ் கார் நல்ல காரா, சூப்பர் காரா. அந்த கார்ல எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல, அந்த காரனுடைய வீல் வந்து ரவுண்ட் ஷேப்ல ரப்பரைஸ்ட் டயர் போட்டிருக்காங்க. அந்த 4 வீலையும் கழட்டி சதுரமா ஸ்டீல்ல செஞ்ச அல்லது இரும்புல செஞ்ச 4 ஸ்கொயர் டைப் வீல் போட்ட என்னுடைய கார் ஓடுமா? ஓடாது இல்லைங்களா. அல்லது ரவுண்ட் ஷேப்ல ரப்பர் வீலுக்கு பதிலா நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல இரும்புல செஞ்ச வீல் போட்டா அந்த காரனுடைய பயணம் ஸ்மூத்தா இருக்குமா? இருக்காது. ஏன்? அந்த கார் 60 லட்சம் ரூபாய் காரு அவங்க கொடுத்த கம்பெனி கொடுத்த மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுன மாதிரி நான் மாத்தினப்பதான் அது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இது கார் மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்க. நம்ம வாங்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, மொபைல் போன், இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோட ஒரு புக்லெட் தருவாங்க. அந்த புக்கு பேர் வந்து யூசர் மேனுவல் அல்லது ஆப்ரேட்டிங் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அந்த பொருளை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிற சரியான முறை என்ன, பயன்படுத்தக்கூடிய சரியான முறை என்னங்கிறதுல கொடுத்திருப்பாங்க. அந்த முறைப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து சரியா வேலை செய்யும். அதே மாதிரிதான் வெஸ்டேஜ் வியாபாரத்துக்குள்ள நீங்க இணையறப்போ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, வெஸ்டேஜ் வியாபாரத்தை இப்படிதான் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு முறையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த முறையை நீங்க மாத்துறப்போ உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காது. அவங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்ன அப்படின்னா, நீங்க வெஸ்டீஜ்ல உள்ள முறை என்னமோ, வெஸ்டீஜ் முறை வேற எதுவும் இல்லை, நம்முடைய சிஸ்டம், அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணும். ஏன் புதுசா வர்றவங்க வந்து புதுசா ஏதாவது பண்றாங்கன்னா, ஒண்ணு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறது தெரியாதது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பொதுவா
நம்மளுடைய மைண்ட்ல நம்மளுக்கு தோணும் இந்த பிசினஸ் வேற ரொம்ப சிம்பிளான பிசினஸா, வெஸ்டேஜ் பிசினஸ் ஈஸி பிசினஸ், நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிசினஸ். அந்த சிம்பிளான பிசினஸா நம்ம என்ன தோணுன்னா, இது ஈஸி, என்னால பண்ண முடியுமே, எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் வரும். கரெக்ட், நான் ஒத்துக்கிட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா வெஸ்டேஜை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதான் உண்மை. அப்ப வெஸ்டீஜ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா வெஸ்டீஜை பத்தி நம்ம கத்துக்கணும். அது எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத மாத்தி வச்சுதான் நான் கத்துக்கிறதுக்கு நான் ரெடியா. இதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், நீங்க கத்துக்கணும், கத்துக்கிட்டு இதுல எக்ஸ்பர்ட் ஆனாதான் ஒரு எக்ஸ்பர்ட் தான். நான் இந்த பிசினஸ்ல எந்த எந்த துறையா இருந்தாலும் எக்ஸ்பர்ட் தான் செய்யணும். அப்ப எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அதை கத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். இன்னொரு விஷயம், பொதுவா மக்கள் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, பொதுவா ஒரு தோணல் இருக்கு. நான் ஜாயின் பண்ண டீம்ல ஒரு 5-6 பேரை டவுன்லைனா போடுதல். அதாவது டவுன்லைனை 5-6 பேரை போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யாம நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. வேலை செய்யாம பணம் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா நடக்காது. இந்த வியாபாரத்துல நோகாம நோம்பு கும்பிட முடியாது. ஸோ சும்மா இதில் சேர்ந்ததுனால பணம் வரும், ஒர்க் பண்ணாதான் பணம் வரும், அது சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணாதான் பணம் வரும். இந்த வியாபாரத்துக்குள்ள நம்ம எல்லாருமே இணைஞ்சது ஒரு குறுகிய காலத்துல பெரிய அளவுக்கு சக்சஸ் வரணும் அப்படிங்கிற ஆசையோட தான் இணைஞ்சிருக்கோம். அதுல எந்த விதமான தவறு இல்லை. வேகமா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு எல்லாருடைய ஆசை, என்னுடைய ஆசையை தான், கம்பெனியினுடைய ஆசை அதே தான். வேகமா சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கறதுக்காக குறுக்கு வழிகள் தேடுறதுதான் தப்பு. அப்படி குறுக்கு வழிகள் தேடுறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படியாவது பண்ணி ஜெயிச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல எதுவுமே நடக்காது. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேரமும் காலமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர அதெல்லாம் ரிசல்ட்டே வராது. வெஸ்டீஜ்ல டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா ஒரே வழிதான், நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 7-6 சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் உங்களுடைய பழக்கமாகியணும். அது உங்களுடைய பழக்கமாக்கி நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்சஸை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ வெஸ்டீஜ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அதை தவிர வேற எந்த விதமான வழியும் கிடையாது. சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். இந்த சிஸ்டமை 100% டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேஷன் அப்படின்னா காப்பி அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல காப்பி அடிச்சா ஜெயிக்க முடியும்னு சொன்ன ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான். அப்ப எதை காப்பி அடிக்கணும்? சிஸ்டமா காப்பி அடிக்கணும். காப்பி அடிக்கணும் வேற ஒண்ணும் இல்லை. அது 7 விஷயங்கள் 7 ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த 7 ஸ்டெப்ஸ் துளி கூட மாற்றம் இல்லாமல் அதை அப்படியே சாரி துளி கூட மாற்றம் இல்லாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் யாரு டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் 7ல 5 தான் ஃபாலோ பண்ணேன், அது ஒத்துக்க முடியாது. 7 நீங்க ஃபாலோ பண்ணி அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் அடுத்த நெக்ஸ்ட் 1 இயர் யார் ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு டீமை பில்ட் பண்ணி, ஒரு டீம்ல 6 டீமை பில்ட் பண்ணி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய டீம்ல உள்ளவங்க, இப்ப நம்ம டீம்ல ஒருத்தர் பிரான்ஸ் ஆனார்னா நம்ம சில்வர் ஆறோம், 2 பேர் டைரக்டர்ஸ் ஆயிட்டாங்க நம்ம கோல்டு ஆறோம், 4 பேர் ஆயிட்டாங்க டைமண்ட் ஆறோம், 6 பேர் ஆயிட்டாங்கன்னா நம்ம கிரவுன் டைரக்டர். அப்ப நம்ம கிரவுன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம டீம்ல நம்ம 6 டைரக்டர்ஸ், 6 டீம்ல மினிமம் 6 டைரக்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம கூட உள்ளவங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்கி நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்கி தான் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகும். அவங்க சக்சஸ்ஃபுல் ஆனதுனால என்ன பண்ணணும், அவங்களும் சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்மளும் சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும், நம்ம டீமில் உள்ளவங்களையும் சிஸ்டமை ஃபாலோ பண்ண வைக்கணும். யாரெல்லாம் பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சிஸ்டமா ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்ப எந்த அளவுக்கு சிஸ்டம் டூப்ளிகேஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு பிசினஸ் பிரம்மாண்டமா வளரும். அப்ப அதுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னா சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுடைய டீம் உள்ளவங்க பண்ண போறாங்க. அப்ப முதல் தவிர என்னன்னா, நம்மளுக்கு தோன்ற மாதிரிலாம் பிசினஸ் பண்ண முடியாது. வெஸ்டீஜ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஃபாலோ த சிஸ்டம். இது புரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல FTS ஃபாலோ த சிஸ்டத்துக்கு உண்டான ஷார்ட் ஃபார்ம் FTS அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்மால் டைம் ஆட்டிடியூட். ஸ்மால் டைம் ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த வியாபாரத்தை ரொம்ப சின்னதா நினைக்கிறது. வெஸ்டீஜ் தானே, பொறுமையா பண்ணலாம், பைய பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. வெஸ்டீஜ் வியாபாரத்தை ஒரு சில நேரம் மக்கள் ஒரு சிலர் எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு பொழுதுபோக்கா பாக்குறாங்க. சரிங்களா? பொழுதுபோக்கா நீங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம், ஆனா பொழுதுபோக்கா நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. இந்த வியாபாரம் 5000 10,000 மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வியாபாரம் இல்லை. இந்த வியாபாரம் உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய வியாபாரம். மாதம் பல லட்சங்கள் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை நீங்க பொழுதுபோக்கா பார்த்து அந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆனவங்களும் அந்த வியாபாரத்தை பொழுதுபோக்கா பார்க்கல, இந்த வியாபாரத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கினாங்க. அப்ப நம்மள ஒரு சிலர் சொல்லுவோம், நான் பார்ட் டைமா பண்றேன். பார்ட் டைமா நீங்க உங்க ஊர்ல ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்?
பார்ட் டைம் வேலைக்கு 4000 5000 சம்பளம் கொடுப்பாங்க இல்லைங்களா? வெஸ்டீஜை பார்ட் டைமா பண்ணா 5000க்கு மேல ஒரு பைசா சம்பாதிக்க முடியாது. அப்போ ஃபுல் டைமா வேலை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு போனோம் அப்படின்னா, ஜாபுக்கு சொல்றோம், ஃபுல் டைம் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜாப்ல வந்து ஃபுல் டைமா போனா 10,000 15,000 20,000 அதிகபட்சம் 25,000 சம்பாதிக்க முடியுமா இருக்கலாம். அதுக்கு மேல எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அப்ப வெஸ்டீஜ் வியாபாரத்தை ஃபுல் டைமா எடுத்தீங்க அப்படின்னு 25,000 சம்பாதிக்கலாம். ஆனா வெஸ்டீஜில் உங்களுடைய லைஃப் மாறணும் அப்படின்னா வெஸ்டீஜ் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ஹாபியாவோ பொழுதுபோக்காவோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லானவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்தை பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ பண்ணல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம், சச்சின் டெண்டுல்கருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? நம்மள நிறைய பேர் கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். நம்ம கிரிக்கெட்டை பொழுதுபோக்கா பார்த்தா ஆனா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டை வாழ்க்கையை பார்த்தாரு. அவர் வாழ்க்கையை பார்த்தனாலதான் கிரிக்கெட் மூலியமா அவருடைய வாழ்க்கையை மாறுச்சு. நம்ம பொழுதுபோக்கத்தை பார்த்ததுனாலதான் நம்ம பக்கத்து தெருவை தாண்டி நம்ம எங்கேயுமே விளையாடல. அப்ப எப்படி பார்த்தோங்கிறதுலாம் வித்தியாசம். அவர் கிரிக்கெட்டை வாழ்க்கையை பார்த்தாரு, கிரிக்கெட்டருடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. அப்ப வெஸ்டீஜ் மூலியமா உங்க வாழ்க்கை மாறணும்னா வெஸ்டீஜை பார்ட் டைமா பண்ணாதீங்க, ஃபுல் டைமா பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் லைஃப் டைமா வெஸ்டீஜ் வியாபாரத்தை பாக்குறீங்களோ அவங்களுடைய லைஃப் தான் வெஸ்டீஜ் மூலியமா மாறப்போகுது. அப்ப லைஃப் டைமா பண்றது அப்படின்னு என்ன? உங்க மூச்சிலையும் பேச்சிலையும் வெஸ்டீஜ் எடுக்கணும், கமிட்மெண்டோட பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாம் இல்ல, உங்க மூச்சிலையும் பேச்சிலையும் வெஸ்டீஜ் இருக்கும். நேரம் காலம் எல்லாம் பாக்குறதுக்கே இல்லை. எப்பெல்லாம் நம்ம பேசுறோமோ அப்பெல்லாம் வெஸ்டீஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, சச்சின் டெண்டுல்கர் யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசுறோம்? கிரிக்கெட்டை பத்தி பேசுறோம். ஏன்னா கிரிக்கெட் தான் அவருடைய லைஃப். அப்ப வெஸ்டீஜ் உங்களுடைய லைஃப் டைம் பிசினஸ் அப்படின்னா யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் வெஸ்டீஜை பத்தி பேசும். நீங்க சக்சஸ்ஃபுல்லான எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் பாருங்களேன், அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்க யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய பிசினஸ் பத்தி தான் பேசுவாங்க. அப்போ உங்களுடைய பிசினஸ்ல வெஸ்டீஜ் பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா லைஃப் டைமா எடுங்க. யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் வெஸ்டீஜை பத்தி பேசுங்க. அப்ப இன்னையில இருந்து யாரெல்லாம் வெஸ்டீஜ் லைஃப் டைமா எடுக்க போறீங்களோ அவங்க எல்டி, லைஃப் டைம் ஷார்ட் ஃபார்ம் எல்டி அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் இந்த வியாபாரத்தை யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் பேசணும், இந்த லைஃப் டைம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன், நமக்கு முன்னாடி இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நம்ம நிறைய லீடர்ஸை பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான சக்சஸ் அவங்களுக்கு அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரியான சக்சஸ் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் மாறும் இல்லைங்களா? ஆனா வெஸ்டீஜை தவிர அந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு இன்னைக்கு உங்க கையில வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்ல இல்லைங்களா? அப்போ அதனாலதான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய ட்ரீம்ஸ் அவ்வளவும் இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். இது வெறுமனே சொல்ல, உங்க முன்னாடியே உங்களுடைய லீடர்ஸே இந்த வியாபாரத்தை எடுத்து யாரெல்லாம் இந்த பிசினஸ் லைஃப் டைமா எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதே வாய்ப்பு மட்டும் இல்ல, அவங்களே உங்களோட நின்று உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு தேவையான சக்சஸ் நீங்க அடையறக்க அவங்க கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இதை விட பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப செய்ய வேண்டிய விஷயம் இப்பவே செய்யணும். நாளைக்கு நம்ம மாத்தி வைக்க கூடாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கே செய்யணும். நம்ம செய்ய வேண்டியது அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் மட்டும் தான். டைம் இருந்தாலும் இல்லைனாலும் டெய்லி அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சாலும் முடியலனாலும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் யார் ஒருத்தர் இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோமோ அவங்கதான் சக்சஸ்ஃபுல் ஆக போறாங்க. அப்ப இன்னையில இருந்து தொடர்ந்து சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடினா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல 7S அப்படின்னு போடுங்க. 7 ஸ்டெப் சிஸ்டத்துக்கு ஷார்ட்டா 7S அப்படின்னு போட்டு யாரெல்லாம் இன்னையில இருந்து டெய்லி அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நெக்ஸ்ட் 1 இயர் ஃபாலோ பண்ண போறீங்களா அவங்க 7S அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. இந்த வியாபாரத்தை நீங்க சின்னதா பாத்தீங்கன்னா இது உங்களை சின்னதாவே வச்சிருக்கும். இந்த வியாபாரத்தை எந்த அளவுக்கு பெருசா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த வியாபாரத்தின் மூலியமா உங்களுடைய லைஃப்ல நீங்க வளர முடியும். நீங்க இந்த வியாபாரத்தை எப்படி நினைக்கிறீங்களோ இந்த வியாபாரம் அது நிஜமாக்கி தரும். இந்த வியாபாரம் சின்னதுல பெருசா அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க என்ன நம்புறீங்களோ அதை நிரூபிச்சு காட்டிடும். இந்த வியாபாரத்துல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், இந்த வியாபாரம் ரொம்ப பெரிய வியாபாரம், கண்டிப்பா நான் பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருவேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா இந்த வியாபாரம் அது உண்மையாகும். நீங்க என்ன நம்புறீங்களோ அதை உண்மையாக்கி தரக்கூடிய வியாபாரம் தான் வெஸ்டேஜ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப பெரிய அளவுல திங்க் பண்ணாதான் பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். அதுதான் எப்பவுமே நம்ம கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் பாலி சார் சொல்லுவாரு, சோச்னேக்கு ஹிம்மத் தோக்கரோ அப்படிம்பாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அது ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பெருசா சிந்திக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில சகல பாக்கியமும் வந்து சேரும்.
அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த வியாபாரத்துல நீங்க எந்த அளவுக்கு பெருசா ஜெயிக்க முடியும் நீங்க நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வந்து அடைய போகுது. அப்ப பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு, இந்த வியாபாரத்தை சின்சியரா பண்ணுங்க, சீரியஸா பண்ணுங்க, கமிட்டடா பண்ணுங்க. டெய்லி அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப டெய்லி 7 ஸ்டெப் சிஸ்டம் அடுத்து 1 இயருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க யாராமா அவங்க எல்லாம் FTS அப்படின்னு உங்களுடைய ஃபாலோ த சிஸ்டம் ஷார்ட் ஃபார்ம் FTS உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, திங்கிங் யூ ஆர் த ப்ராப்ளம். நான் தான் சாரி, எனக்கு பிரச்சனை. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு மத்தவங்களும் புரிய வைக்க முடியல, நான் சொன்னா என் கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, எனக்கு மார்க்கெட்டிங் தெரியாது, என் வீட்டுல எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு இந்த பிசினஸை பத்தி ஒன்றும் தெரியாது, நான் இதுல புதுசு, நம்ம நிறைய காரணங்கள் சொல்றோம் இல்லைங்களா. உங்க லீடர் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன பிளானு, இந்த மாசம் என்ன பண்ண போறீங்க, இந்த மாசம் எவ்வளவு பிசினஸ் வரப்போகுது, இந்த மாசம் பிரான்ஸ் முடிச்சிடலாமா, சில்வர் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கறப்ப நம்ம பெரும்பாலும் இதைத்தான் சொல்றோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லணும். நீங்களே சொல்லுங்களேன், காரணம் சொன்னவங்க யாராவது வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்களா? அப்படி உள்ளப்ப நீங்க காரணம் சொன்னா நீங்க ஜெயிக்கணும். காரணம் சொன்னவங்க யாருமே வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கல. அப்ப நீங்க காரணம் சொன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அப்ப யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எப்படி வேலை செய்யலாம்னு நினைச்சவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப நீங்க இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எப்படி வேலை செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாதான் நீங்க அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு ஐடியாஸ் கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்பதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எஸ்டிஜை பொறுத்த அளவுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் தான் நம்ம திரும்ப பண்ணி ஆகணும் இல்லைங்களா. அவ இன்னையில இருந்து என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்காம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு யோசிக்கும். இப்போ உங்க லீடருக்கு, சார் மேடம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி பிசினஸ் இந்த மாசம் நான் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெயிச்சாதான் சார் எல்லாரும் வருவாங்க சொல்லியிருக்கோமா இல்லைங்களா. சரி, உங்ககிட்ட என்னுடைய கேள்வி உள்ளதான், நீங்க ஜெயிச்சா எல்லாரும் வருவாங்களா, இல்ல எல்லாரும் வந்தா நீங்க ஜெயிப்பீங்களா? எது உண்மை? ஃபர்ஸ்டா செகண்டா? ஆப்ஷன் நம்பர் 1 நான் ஜெயிச்சா எல்லாரும் வருவாங்க. ஆப்ஷன் நம்பர் 2 நிறைய பேர் வந்தா நான் ஜெயிப்பேன். இதுல எது கரெக்ட்? ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட் இல்லைங்களா. அப்போ எல்லாரும் வந்தாதான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா யாரும் நான் ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்போ ஜெயிக்கிறது? அது நடக்க போற விஷயம் இல்லை. நம்ம நிறைய பேர் இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அது ஜெயிக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வேற ஆட்கள் வருவாங்க. ஆனா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த பிசினஸ்குள்ள கொண்டுட்டு வந்து நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேருங்கிறத விட உங்களுக்கு 6 டீம் வேணும், 6 ஒர்க்கிங் லைன்ஸ் வேணும். 6 டீம்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சாவே அவங்கள வச்சு நீங்க பிசினஸ் மேல கொண்டு வந்துடணும். அப்ப நம்ம ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தா ஒருபோதும் நடக்காது. நம்ம டீமும் உருவாக்க ஆரம்பிச்சோம், பில்ட் பண்ண ஆரம்பிச்சா, அதுல லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம், நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ ஆரம்பத்துல இப்போ நான் ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்கன்னு ஒரு தோணல் உங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய நண்பர் உற்றார் யார்ட்டாவது போய் இந்த பிசினஸை பத்தி சொல்லியிருப்பீங்க, அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு எல்லாம் கவனிச்சுட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்க என்ன சம்பாதிச்சீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதில் சொல்லியிருப்பாங்க முதல்ல நீங்க சம்பாதிங்க, அதுக்கப்புறம் நாங்க வரோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணுச்சோ, நம்ம சம்பாதிச்சாதான் எல்லாரும் வருவாங்க போல இருக்கு, நம்ம ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. உண்மை அது இல்லை. நீங்க சொன்ன விஷயங்கள் அவங்க இதுல ஜெயிக்க முடியுங்கிறதுல உங்களுக்கு முழுக்க இனி நம்பிக்கை வர, உங்களுக்கு சின்ன சந்தேகம், ஒரு பயம் இருக்கு. அந்த சந்தேகம் எதனால அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் இந்த வியாபாரத்துல பெரிய அளவில் ஜெயிச்சவங்கள பார்த்திருக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களே சொல்லுங்களேன், நீங்க அப்பா அம்மா சொன்னா கேட்பீங்களா, டீச்சர் சொன்னா கேட்பீங்களா? நம்ம பொதுவா அப்பா அம்மா சொன்னா கேட்கறத விட டீச்சர் சொன்னா நம்ம கேட்போம். ஏன்னா அப்பா அம்மா மேல நம்மளுக்கு பாசம், டீச்சர் மேல நம்மளுக்கு மரியாதை. அப்பா அம்மா மேல பாசம், டீச்சர் மேல நமக்கு மரியாதை. அப்ப டீச்சருங்கிறத மட்டும் இல்லாம யார் மேல நமக்கு மரியாதை இருக்கோ, அவங்க சின்ன விஷயங்கள் சொன்னா நம்ம உடனே ஃபாலோ பண்ணுவோம். யார் மேல பாசம் அவங்க ஏதாவது சொன்னா அப்புறம் பண்ணாம நினைப்போம். இப்போ உங்களுக்கும் உங்க நண்பர் உற்றார் உறவினருக்கும் என்ன இடையில என்ன இருக்கு? பாசமா மரியாதை? பெரும்பாலும் பாசம் இருக்கு. அதனால நீங்க சொல்ல கேட்கறது இல்லை. அதனாலதான் புதுசா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நம்மளுடைய நெருக்கமான உள்ள அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கு பிளான் சொல்றது நம்ம தனியா சொல்லக்கூடாது, நம்மளுடைய அப்ளைனுடைய சப்போர்ட் எடுத்துக்கணும். அதுக்காக ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணுங்கன்னு நேற்று அந்த சிஸ்டத்துல சொன்னோம். அப்ப ஹோம் மீட்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், பிசினஸை பத்தி நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம லீடர் வருவாரு, அவரு சொல்லுவாரு. இவர் லீடர், இந்த லீடர் வரப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் ஏற்கனவே வெஸ்டேஜ்ல ஒரு லெவல் ஆஃப் சக்சஸ் வந்திருக்காரு,
நிறைய பேரை கைட் பண்ணிட்டு இருக்காரு, சக்சஸ் கைட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பிசினஸ்ல அவருக்கு நாலேஜ் லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுடைய உற்சாரம்னா அவங்க சொல்றது, ஏன்னா அவர் மேல ஒரு மரியாதை இருக்கும், அவங்க வரும், அப்ப அவர் சொல்றது கேட்பாங்க. அப்ப ஆரம்பத்துல நம்ம ஹோம் மீட்டிங்ல இந்த பிரச்சனையை நம்ம சொன்ன ஆட்கள் வரலங்கிற பிரச்சனையை நம்ம அங்க ஜாயின் பண்ணலங்கிற பிரச்சனையை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணணும். அப்படி ஹோம் மீட்டிங்ஸ் மட்டுமே போதுமா? பத்தாது. ஹோம் மீட்டிங்ஸோட சேர்த்து நம்மளுக்கு இந்த வியாபாரத்தை நம்ம தொடர்ந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு குரு வேணும். அந்த குரு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களத்தான் நம்ம பிசினஸ்ல நம்ம தமிழ்ல சொல்றப்ப குருன்னு சொல்லுவோம், பிசினஸ் லாங்குவேஜ்ல நம்ம மென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும். ஒரு மென்டரை நீங்க செலக்ட் பண்ணா அவருக்கு நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 3 தகுதிகள் இருக்கணும். உங்களுடைய மென்டர் இந்த பிசினஸ்ல உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனா இருக்கணும். ரெண்டாவது அவர் மினிமம் ஒரு பிரான்ச் டைரக்ட் லெவல் முடிச்சிருக்கணும். அப்ப உங்களை சேர்த்து விட்டவர் ஆக்டிவா தான் இருக்காரு, அவனை பிரான்ச் பிடிக்கணும், உங்களை சேர்த்து விட்டது உங்களுடைய ஸ்பான்சர். ஆனா உங்களுக்கும் அவருக்கும் அதுக்கு மேல உள்ள பிரான்ச்சோ அல்லது பிரான்ச் சில்வர் அந்த மாதிரி முடிச்சவங்க தான் உங்களுடைய மென்டரா செலக்ட் பண்ணணும். மூணாவது, அந்த நபர் இந்த வியாபாரத்தை லைஃப் டைமா பண்றவரா இருக்கணும். ஒருத்தர் இந்த பிசினஸ் லைஃப் டைமா பண்றாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஈஸியான வழி என்னன்னா, அவர் எல்லாம் மீட்டிங் வருவாரு, மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப அங்கேயே இருப்பாரு, மீட்டிங் முடிச்சோமா டீமோட உட்காந்து பேசுவாரு, அண்ட் டீமோட சேர்ந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாரு. இந்த 3 விஷயங்கள் யார் ஒருத்தர்கிட்ட பாக்குறீங்களோ உங்க அப்ளைன்ஸ்ல, அவர் தான் உங்களுடைய மென்டர். அப்படி ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கும் தெரியும், அவருடைய முகம் உங்களுக்கு உங்க மைண்ட்ல தெளிவா தெரியுது. இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு சொல்றீங்க, சார் என்னுடைய இலக்கு வெஸ்டீஜ்ல கிரவுண்ட் டைரக்டர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவருடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லா விஷயத்துக்கும் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுமா, அவருடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. அவர் எந்த செய்ய வேண்டாம்னு சொன்னா அதை செய்யாதீங்க. அவர் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. எது பண்றதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. சோ தட் அவர் இப்ப நம்ம பண்றது சரியா இல்லையா நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு அவர் தான் சரியானார். அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்க, உடனே அவரோட கனெக்ட் பண்ண. உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ சந்தேகமோ இருந்தா உங்க அப்ளைன் உங்களை ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் இல்லைங்களா? அதுக்காக உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லக்கூடாது. பிசினஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு தான் அவர்கிட்ட போடும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தர் பிளான் சொல்றீங்க, நீங்க புதுசா ஜாயின் பண்ணி 1 வாரம் 2 வாரம் ஆச்சு, ஒருத்தர் பிளான்ஸ் பிசினஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு எவ்வளவு நேரம் பேசுவீங்க? ஒரு 5 நிமிஷம் பேசலாம். அதுக்கு மேல என்ன பேசணும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா உங்க லீடர் பேசணும் 1 மணி நேரம் பேசுவாரு. லீடர் கிட்ட நம்ம ஒருத்தர் உட்கார வச்சா அவர் 1 மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுப்போம். 6 மணி நேரம் பேசுவாரு. கேள்வி பதிலாம் இருக்கும், சந்தேகம்லாம் இருக்கும், எல்லாம் டோட்டல் 1 மணி நேரம். ஒருத்தர் உட்கார வச்சா ஒரு ஜாயினிங், 5 பேர் உட்கார வச்சா 5 ஜாயினிங், 10 பேர் உட்கார வச்சா 10 ஜாயினிங். இதை பத்தி நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அப்ப யாருடைய சப்போர்ட் எடுக்கணும்? பிசினஸ் க்ளோசிங்க்கு, அந்த பிளான் பிரசன்டேஷன் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க இந்த பிசினஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகிற வரைக்கும், மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் நீங்க டெவலப் பண்ற வரைக்கும் உங்களுடைய லீடருடைய சப்போர்ட்டை எடுத்துக்கணும். அப்படின்னு இந்த லீடருடைய சப்போர்ட் எடுத்து ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணிடலாமா? லீடருடைய சப்போர்ட் எடுக்கணும்னா ஒண்ணு நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அவர் என்ன சொல்றாரு ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 7 நம்ம பாத்தீங்களா, அந்த ஃபாலோ பண்ணும். அண்ட் டீம் ஒர்க் பண்றப்ப அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டு நம்ம பண்ணணும். அண்ட் அவருடைய சப்போர்ட் எடுத்து நம்ம மீட்டிங்ஸ் நடத்தணும். இது பண்றதுக்கு நீங்க ரெடி. இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்றது ரெடி, அப்ளைனோட சப்போர்ட் எடுத்து இந்த வாரத்துல இருந்து ஹோம் மீட்டிங்ஸ் பண்றது நீங்க ரெடி அப்படின்னா சாட் பாக்ஸ்ல FTS அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த மிஸ்டேக், 4வது மிஸ்டேக், டேக்கிங் ரிஜெக்ஷன்ஸ் பர்சனலி. டேக்கிங் ரிஜெக்ஷன் பர்சனலி அப்படின்னா இந்த வியாபாரத்துக்குள்ள வந்தோம், நம்ம யாரை போய் பார்க்க போறோம்? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உற்றார் உறவினர், நண்பர்களை போய் பார்க்க போறோம் இல்லைங்களா? அவங்களெல்லாம் பார்த்து இந்த பிசினஸை பத்தி பேசுவோம். நம்ம என்ன எதிர்பார்த்து அவங்கள போய் பார்க்கறோம் அப்படின்னா, ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம சொன்ன உடனே கேட்டு ஜாயின் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வாங்குவாங்கிற நம்பிக்கையில நம்ம போய் பார்க்கறோம் இல்லைங்களா? அதுல யாரு ஃபர்ஸ்ட் போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறது யாரு அப்படின்னு பார்ப்போம். ஏத்துக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி இவங்க எல்லாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நம்மளுக்கு யார் மேலாம் எதிர்பார்ப்பு இருக்கோ அவங்களதான் போய் பாக்குறாங்க. என்னன்னு தெரியல, நீங்க யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் நோன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க நோன்னு சொன்னோன்னே உங்களுக்கு தோணும், என்னால அதை புரிய வைக்க முடியல. நான் ஒரு பக்கம் என்னால அவங்கள புரிய வைக்க முடியல, எனக்கு அதுக்கு திறமை இல்லை, எனக்கு பேச்சு திறமை, அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்னு, நான் சொல்லி அவங்க கேட்கல, அது எப்படி மாறி நான் சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னு வரும். நான் எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னா அது கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்னு வருத்தமாவும் இருக்கும், கோபமாவும் இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்போ வருத்தம் வந்தாலும் கோவம் வந்தாலும் நம்ம அடுத்த ஆள்கிட்ட இவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படின்னு நம்ம ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, 2 பேர், நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோம், ஒரு 3 பேர் ப்ராடக்ட் வாங்குறேன் சொல்லியிருக்கேன், 3 பேர் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன், 4 பேரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் சொல்லி யாரும் கேட்கல, என்னால முடியல அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம்.
ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல இருக்கும். ரிஜெக்ஷன்ஸ் நம்மளுடைய லைஃப்ல நம்ம எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதுல ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலன்னா சரிங்களா? உங்களுக்கு கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ் பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னா, பொண்ணு பார்க்க போனோம்னா அங்க நேர்ல பொண்ணை பார்த்தாச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு உங்களுக்கு பொண்ணை பிடிச்சனால கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்பா அம்மாட்ட சொல்லியாச்சு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. உடனே அப்பா அம்மா பெண் வீட்டுல சொல்றாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க தகவல் சொல்லுங்க, ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்பியாச்சு. வெயிட் பண்றீங்க. ஒரு வாரம் ஆகி அந்த வீட்டுல எந்த தகவலுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு கூப்பிட்டு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, சாரி எங்க பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு, நீங்க வேற பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதால ரிஜெக்ஷன் வந்ததுனால நீ கல்யாணமே பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ ஏன் பண்ணுவோம்னா, அந்த அந்த ரிஜெக்ஷன் நம்ம பரவால்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். அப்ப நம்ம அந்த இடத்துல ஃபெயிலியர பத்தி பார்க்கலாம். அடுத்த பாசிபிலிட்டி நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போயிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. அங்க வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல நான் வேலைக்கே போமாட்டேன். என்ன வேலை செய்யறதுக்கு எனக்கு திறமை இல்ல அப்படின்னு விட்டுறீங்களா? வேற ட்ரை பண்ணல? அப்படி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நம்ம ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சின்ன வயசுல இருந்து, சின்ன விளையாட்டுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமா? இல்ல இல்லைங்களா? இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் வரப்பதான் அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதே தானே நம்ம இன்னைக்கு வெஸ்டீஜ்ல பண்ணணும். வாழ்க்கைன்னு வரப்போ அதைத்தானே நம்ம பண்ணணும். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆறப்போ ரிஜெக்ஷன் வரப்போ அதை எதிர்த்துல போறனால ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அதை விட்டு அடுத்துல நம்ம பார்க்கணும். அந்த ரிஜெக்ஷன் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நேற்று என்ன சொன்னோம், ஒரு 300 பேருடைய நேம் லிஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா? ஏன் நான் 30 சொல்லல? ஏன் 3 சொல்லல? ஏன் 300 சொன்னேன்? 300ல வந்து ஒரு நம்மளுக்கு என்ன 6 டீம், என்ன 6 பேர் வேணும். 294 நோ சொன்னாலும் 94 பேர் நோ சொன்னாலும் மிச்சம் 6 பேர் நம்மளுக்கு எஸ் சொன்னாவே நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு 6 டீம்ல 6 பேர் ஆச்சு. அவங்களை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணலாம். அப்ப ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம பாக்குறவங்க எல்லாருமே நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம பாக்குறவங்க எல்லாரும் நம்ம ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்க. ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் வரும். ஐயோ, என்னால பெரிய டீம் உருவாக்க முடியாம போயிருமான்னு. கவலையே பண்ணாதீங்க. வரலையா, ஒருத்தரை பாக்குறீங்க, வரலையா பரவாயில்ல, அடுத்த ஆளை பாருங்க. அவர் வரலையா, அடுத்த ஆளை பாருங்க. நம்ம அடுத்தடுத்து போயிட்டு நம்ம வேலை என்னன்னா, இவரை பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்த அடுத்த ஆளை பார்க்கணும். அப்ப நம்ம போக்கஸ் எங்கன்னா அடுத்தடுத்த ஆளை பாக்குறதுல இருக்கணும். நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம பாக்குறது ஒரு சிலர் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன, அடுத்தால பார்ப்போம். அதான் 3SW 1 and theory போட்டுருக்கு. சம் வில் பாக்குறது, சம் வில் ஜாயின். ஒரு சிலர் ஜாயின் பண்ணுவாங்க, சம் ஒன் ஒரு சிலர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சோ வாட், அதனால என்ன, நெக்ஸ்ட் அடுத்தால பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்தால நாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயுமே ஸ்டக் ஆகக்கூடாது. அடுத்தடுத்தால நோக்கி போயிட்டே இருக்கிறோம். சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அப்ப யாரு எஸ் சொன்னாலும், யாரு வந்தாலும், யாரு வரலனாலும் நம்ம சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும். யாரு வந்தாலும் வரலனாலும் நம்ம அடுத்தாலும் நோக்கி போகணும். சோ டெய்லி அடுத்தடுத்தாலும் நோக்கி உங்களுடைய லிஸ்ட் உள்ள நேத்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணீங்க இல்லையா? நம்ம மினிமம் 3 சொன்னோம். நீங்க 5, 10, 15, 20, 25 எல்லாம் செலக்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க எத்தனை பேர் நம்பர் செலக்ட் பண்ணீங்களோ அத்தனை பேர் டெய்லி அதுல யாரு வந்தாலும் ஓகே சொன்னாலும், இல்லைன்னு சொன்னாலும், வந்தாலும் வரலனாலும் அடுத்தடுத்தால லிஸ்ட் செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணி மீட்டிங் நடத்துறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா, சிஸ்டமா ஃபாலோ பண்றதுக்கு ரெடி அப்படின்னா, உங்க சாட் பாக்ஸ்ல ஃபாலோ த சிஸ்டத்துக்கு உண்டான ஷார்ட் ஃபார்ம் FTS அப்படின்னு போடுது. தேங்க்யூ. அடுத்து மிஸ்டேக் நம்பர் 5. மிஸ்டேக் நம்பர் 5 என்ன அப்படின்னா, நெக்லெக்டிங் ரீட்டைல் ஷேரிங். நெக்லெக்டிங் ரீட்டைல் ஷேரிங் அப்படின்னா, ப்ராடக்ட்டை மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு தயக்கம். வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண புதுசுல ஜாயின் பண்ண ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ண நம்ம எக்ஸைட் ஆகி நம்ம பாக்குறவங்க எல்லாம் அந்த பிசினஸ் பத்தி சொல்லுவோம். பிசினஸ் பத்தி சொன்னோம், ப்ராடக்ட்டை பத்தி சொன்னோம். ஒரு 10 பேருக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒரு 3 பேர் உடனே நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறவங்க இருப்பாங்க. 3 பேர் வாங்கணும், ஒரு 3 பேர் அப்புறம் பாக்கலாங்க, அடுத்த மாசம் பாக்கலாங்க, நான் சொல்றேங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 3 3 6 போச்சு. 3 பேர் வாங்கிட்டாங்க, 3 பேர் அப்புறம் பாக்கலான்ட்டாங்க. பாக்கி உள்ள 4 பேர்ல ஒருத்தர் கேட்டிருப்பாரு, நீங்களும் சோப்பு விக்கிறீங்களான்னு கேட்டார். இனி ஒருத்தர், நீங்க எங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டார். இனி ஒருத்தர் கேட்டிருப்பாரு, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் வந்து இதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு நெகட்டிவ் சொல்லியிருப்பாரு. அப்ப ஆரம்பத்துல வந்து அந்த ப்ராடக்ட் 3 பேர் நம்மளை நம்பி அந்த ப்ராடக்ட் பிடிச்சு வாங்கினாங்க பாத்தீங்க, அவங்களெல்லாம் மறந்துட்டு இந்த 4 பேர் நம்ம நெகட்டிவா பேசினாங்க பாத்தீங்கன்னா, அதை யோசிச்சுட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஸ்டாப் ஆயிடுறோம்.
எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் ஒரு நியாயமான வியாபாரம் அப்படிங்கிறது என்ன? அந்த வியாபாரத்துக்கு ஒருத்தர் பணம் தராரு, அவருக்கு பொருள் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுதானே வியாபாரம். அதைத்தானே நம்மளும் பண்றோம். அப்போ அவங்க தரக்கூடிய பணத்துக்கு நியாயமான பொருள், ரிசல்ட் தரக்கூடிய பொருள், தரமுள்ள பொருள் கொடுக்கறது தானே வியாபாரம். அப்ப வியாபாரம் பிசினஸ் அப்படின்னாவே இந்த ஒரு பொருள் வந்து நம்மளுடைய கன்சியூமர்ஸ் அல்லது கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய லாபம் வளரும். அப்ப இந்த பிசினஸ்ல நம்ம இந்த பிசினஸ் யாருது? நம்ம பிசினஸ். இந்த ப்ராடக்ட் யாருது? நம்ம ப்ராடக்ட். அப்ப நம்ம பிசினஸ் நம்ம ப்ராடக்ட் யாரு ஃபர்ஸ்ட் சொல்லணும்? நம்ம தானே சொல்லணும். ப்ராடக்ட் மூவ் ஆகாம வெஸ்டீஜ்ல டீம்ல ஆட்கள் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு பணம் வராது. வெஸ்டீஜ்ல எந்த அளவுக்கு மக்கள் பொருள் வாங்குறாங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அப்ப நம்ம பிசினஸ பொறுத்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட், நம்ம கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் மூவ் ஆனாதான் பிசினஸ் வளரும். அப்போ ப்ராடக்ட்டை யாரு ரெக்கமெண்ட் பண்ணணும்? நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். உங்க பிசினஸ், உங்க ப்ராடக்ட் நீங்க தான் பேசணும். இப்ப அப்படி நம்ம பேசுறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 பேருக்கு ப்ராடக்ட பத்தி சொல்றீங்க. அப்படி ஒரு 10 பேருக்கு நீங்க சொல்றப்போ 10 பேர் உடனே வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் இந்த போய் போட சொன்னோன்னா வாங்குவாங்க. ஒரு 4 பேர் அடுத்த மாசம் வாங்குவோம். ஒரு 2 பேரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வாங்குறாங்க. வெவ்வேறு நேரங்கள்ல வாங்குவாங்க. ப்ராடக்ட் வாங்குறாங்க, யூஸ் பண்றாங்க. ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. அந்த ப்ராடக்ட் முடிஞ்சோன்னா மறுபடியும் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த மாசம் மறுபடியும் வாங்குறாங்க. ஒரு 4 மாசம் அப்படி தொடர்ந்து வாங்கணும்னா 5வது மாசம் உங்ககிட்ட கேட்பாங்க. ஆமா, நீங்க இது ரொம்ப நாளா பண்றீங்களே, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் சொல்லணும், இதோ நான் வரேன் அப்படின்னு. அப்ப அவங்க இந்த பிசினஸ்ல என்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் வந்துடும். போறீங்க இந்த பிசினஸ் எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க. 10 விதமான வருமானம் கம்பெனி ப்ரொஃபைல்ல இருந்து ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வரக்கூடிய வருமானம் வரைக்கும் நம்ம சொல்லி சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாம் கண்டு ப்ராப்பரா அந்த பிளான் ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தோணும், பரவாயில்லையே நல்லா இருக்கேன். ப்ராடக்ட் பிடிச்சா பிசினஸ் பிடிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா பிசினஸ் பிடிக்கும். ப்ராடக்ட் யூஸர் ஆளுங்க சரி அப்ப நம்மளும் இது பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஐடி போடுவாங்க. அப்ப ஐடி போட்டோம்னா உங்களுக்கு டிபில இருந்து எம்ஆர்பில அவ்வளவு நாள் கொடுத்துருமோ அதுல இருந்து நம்ம டிபி கொடுக்க போறோம். அது வரைக்கும் ஜாயின் பண்ற வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணலையா, அவங்க கன்சியூமரா வெறுமனே கன்சியூமரா ஜாயினே பண்ணலையா, அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம எம்ஆர்பி பிரைஸ் தான் கொடுக்கணும். அப்ப அந்த எம்ஆர்பி வந்து டிபி 10 to 20% இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜாயின் பண்ணும். அப்ப அதுல அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனது வர ஆரம்பிச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க டீம் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாகி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மீட்டிங் ட்ரைனிங் எல்லாம் வரும். மீட்டிங் ட்ரைனிங் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் ஆளுக்கு 10 பேருக்கு சொல்லுவாங்க. இப்ப 10 பேர் ஆளுக்கு 10 பேருக்கு சொன்னா 100 பேர் இருக்கும். இந்த 100 பேருக்கு இதே ரிப்பீட் ஆகும். அவங்க கடைசியில மீட்டிங் ட்ரைனிங் வருவாங்க. அவங்க போய் இன்ஸ்பயர் ஆகி, எக்ஸைட்டட் ஆகி, மோட்டிவேட்டட் ஆகி அவங்க நாலேஜ் வந்தோன்னா ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க. 100 பேர் ஆளுக்கு 10 பேருக்கு சொல்றப்ப 1000 பேர் இருக்கும். அந்த 1000 பேருக்கு இது ரிப்பீட் ஆகி அவங்க ஒரு ஆளுக்கு 10 பேருக்கு சொல்றப்போ 10,000 பேருக்கு இருக்கும். அப்படியே உங்களுடைய பிசினஸ் வளரும். நீங்க பிரான்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார், டைமண்ட், கிரவுன் மேல மேல போக போக வெஸ்டீஜ் உள்ள 10 வகையான வருமானம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சேர சேர நீங்களும் கிரவுண்ட் டைரக்டராய் சில லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வெஸ்டீஜ் வியாபாரத்துல உருவாகும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம ப்ராடக்ட பத்தி ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உற்சாக நண்பர்களுக்கு ப்ராடக்ட் சொல்றதன் மூலியமா தான் இந்த பிசினஸ் வருது. அப்ப இன்னையில இருந்து ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு நீங்க ரெடியா? லிஸ்ட் எழுதி யார்கிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஷேர் பண்றதுக்கு நீங்க ரெடியா? ப்ராடக்டும் பிசினஸ் பிளானும் ஷேர் பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா, டெய்லி சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா, சாட் பாக்ஸ்ல FTS ஃபாலோ தி சிஸ்டத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் FTS அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆறாவது மிஸ்டேக், லிசனிங் டு ட்ரீம் ஸ்டீலர்ஸ். ட்ரீம் ஸ்டீலர் அப்படின்னா யாரு அப்படின்னா, நம்மளுடைய கனவுகளை அடைவிடாம தடுக்கக்கூடிய ஆட்கள் தான் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லானவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம், அல்லது அவங்க பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேருடைய லைஃப் இந்த வியாபாரத்தின் மூலியமா சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளுக்கும் இந்த வியாபாரத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம்னா நம்மளுடைய லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுது. அப்ப நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய உற்றாருடன் நண்பர்களுக்கு இந்த வியாபாரத்தை பத்தி சொல்றோம். அப்படி நம்ம சொல்றப்போ ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நிறைய காரணம், இதெல்லாம் சரி வருமா, இதெல்லாம் நம்ப முடியாது, இது என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள ஸ்டாப் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வியாபாரத்துல
ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சனாலதான் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில நெகட்டிவ் பேசுறது கேட்ட உடனே நம்ம ஸ்லோவாயிரும். அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிடுறோம். விட்டுறலாமா அப்படின்னு ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லைங்களா? சரி, இந்த சொல்றவங்க, இந்த நெகட்டிவ் பேசுறவங்க அவங்களுக்கு இந்த பிசினஸ பத்தி ஏதாவது தெரியுமா? கண்டிப்பா தெரியாதுல்ல. அப்ப தெரியாதவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? இந்த வியாபாரத்துல என்னென்ன இருக்கு, இதுல நம்மளால ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறத நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு தானே இந்த பிசினஸ்ல வந்தோம். அப்ப அவங்க இதை பத்தி எதுவுமே, வெஸ்டேஜ பத்தி எதுவுமே தெரியாம தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி நெகட்டிவ் பேசுறவங்க கிட்ட நம்ம அவங்க சொல்றது கேட்கணுமா? தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிலர் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரொம்ப ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க. நம்ம அவங்களோட டிஸ்கஸ் ஒரு தடவை சொல்லி 2 தடவை சொல்லியாச்சு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஆர்குமெண்ட்டுக்கு வராங்க. அப்ப அந்த நேரத்துல பேசிக்கா நம்முடைய ஒரு மனித இயல்பு என்னன்னா, நம்ம சொல்றது சரி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போறப்போ நம்மள அறியாமலே போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது ஒருபோதும் பண்ணாது. நம்ம இங்க யார்கிட்டயும் ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சொல்லி புரியலையா? சொல்லி புரியாதவங்களுக்கு செஞ்சு காட்டு. அவங்களுக்கு இந்த பிசினஸ் உடைய பொட்டன்ஷியல் புரியல. அப்படி அவங்க வந்து இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, அது உங்களுக்கு முடியாததுனால, அவங்களால முடியாதுன்னு அவங்களுக்கு தோணுது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க. இது நம்ம யாரு சொல்றது கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமே நம்மட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். நம்ம சுத்தி உள்ளவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு நாள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஜெயிச்சுட்டோம்னா, இந்த உலகமே நம்ம சொல்றது கேட்கும். அப்ப நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கணும். உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னா, ஆரம்பத்துல நீங்க சொல்றவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க சிஸ்டம ஃபாலோ பண்ணி நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சொல்றது கேட்பாங்க. அதுக்கு டைம் நெக்ஸ்ட் 1 இயர். 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. சிஸ்டம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுங்க. இந்த 1 இயர்ல நீங்க கிரவுன் டைரக்டர் ஆகி நீங்க யோசிச்சு பாருங்க. கிரவுன் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்கலாம். டிராவல் ஃபண்ட் வரும். ஃபாரின் ட்ரிப் போலாம். கார் ஃபண்ட் வரும். கார் வாங்கலாம். ஹவுஸ் ஃபண்ட் வரும். அடுத்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம். கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது பாக்குறப்போ அவங்க கேட்பாங்களா மாட்டாங்க. அப்ப சொல்லி புரியாதவங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். மற்றவர்களுக்காக அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை பத்தி தெரியாதனால, அவங்களால இதுல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாததுனால, நம்மளுடைய கனவுகளை, நம்மளுடைய லட்சியத்தை நம்ம தூக்கி போட முடியாது. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம லைஃப சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருப்போம். மோட்டிவேட்டடா இருப்போம். நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட ஹையா வச்சிருப்போம். அண்ட் தொடர்ந்து சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால இந்த வியாபாரத்துல அடைய முடியும். அதுக்கு ஒரே வழி சிஸ்டமை ஃபாலோ பண்ணும். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க. சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க கையில வந்து சேரும். ஸோ சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மற்றவங்க என்ன பேசுறாங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஸோ சிஸ்டமை ஃபாலோ பண்றது ரெடி அப்படின்னா எஃப்டிஎஸ் அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நம்ம ஃபைனல் 7வது மிஸ்டேக் என்னங்கிறது பார்க்க போறோம். தேங்க்யூ. 7வது மிஸ்டேக் அபியூசிங் த ஸ்பான்சர். ஸ்பான்சர் அப்படின்னா யாருன்னா நம்மளுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த பாவப்பட்ட மனுஷன் தாங்க ஸ்பான்சர். அவரை தான் அப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அபியூசிங் அப்படின்னா அவரை வந்து அவரு சொல்றது கேட்கறது இல்ல. அவரை அவரை வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. அவர் சொல்றது கேட்கறது இல்ல. அவர் போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. அவர் போன் பார்த்தா மிஸ் கால் பார்த்தா ரிட்டர்ன் கால் பண்றது இல்ல. அவர் மீட்டிங் சொன்னா வர்றது இல்ல. அவர் என்ன பண்ண சொல்றாரோ அது பண்றது இல்ல. அல்லது அவரு தான் என்ன சேர்த்து விட்டாரு, அவரு தான் எனக்காக எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு அவரை வேலை வாங்கலான்னு பாக்குறது. அவர் மேல குறை சொல்றது. அவரு அவரை பத்தி டவுன்லைன்ட்ட குறை சொல்லணும். அவரை பத்தி அவருடைய கிளைண்ட்டே குறை சொல்றது. இதெல்லாம் சரிங்களா? இந்த வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க லீடர் யாரு? உங்க ஸ்பான்சர் யாரு அப்படின்னா, உங்களை கைட் பண்ணக்கூடியவர், உங்களுக்காக வேலை செய்யறவர் கிடையாது. உங்க ஸ்பான்சர் உங்களை கைட் பண்ணக்கூடியவர், உங்களுக்காக வேலை செய்யறவர் கிடையாது. அவரை கம்ப்ளைண்ட் பண்றது, அவரோட சண்டை போடுறது, அவரு சொல்றது கேட்கறது இல்லைங்கிறப்ப என்ன ஆகும்? உங்க பிசினஸ் தான் பாதிக்குமே தவிர அவருக்கு பிறகு எந்த பாதிப்புமே இல்லை. அவர் வந்து யாரு யாரு அவர் சொன்னா கேட்கறாங்களோ, யாரு அவரோட சேர்ந்து டிராவல் பண்றாங்களோ அவங்க அந்த டீமோட போய் அவர் ஒர்க் பண்ண போறாரு.
இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் தவறுகள் இல்லைங்களா? இந்த தவறுகள்லாம் நம்ம செய்யறப்ப யாரு பாக்குறாங்க? ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, அது உங்களுடைய டவுன்லைன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அவங்களும் உங்ககிட்ட இதை என்ன பண்ணுங்க. ஏன்னா உங்க டவுன்லைன்ஸ் வந்து நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. உங்க டவுன்லைன்ஸ் நீங்க சொல்றது கேட்கவே மாட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் செய்வாங்க. உங்க டவுன்லைன்ஸ் நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் செய்வாங்க. அப்போ நீங்க இதெல்லாம் பண்றது பார்த்தா அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அவங்க மீட்டிங் வர மாட்டாங்க. நீங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. நீங்க ஃபோன் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப உங்களுடைய பிசினஸ் வளராது. அப்ப நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம அப்ளைண்ட் என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம டவுன்லைன்ஸ் நம்மகிட்ட செய்வோம். அப்ப நம்ம டவுன்லைன்ஸ் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, அது ஒருபோதும் நம்ம அப்ளைண்ட் நம்ம ஸ்பான்சர் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பிசினஸை பொறுத்த அளவுக்கு உங்க அப்ளைனுங்கிறவரு உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயுதம். நம்மளுடைய 7 ஆயுதங்கள்ல நம்ம 6வது ஆயுதம் என்னது? சாரி, 5வது ஆயுதம் என்னது? அப்ளைன் சப்போர்ட் அண்ட் ஸ்பான்சர் அண்ட் அப்ளைன் சப்போர்ட் சிஸ்டம் இல்லைங்களா? அவங்கதான் நம்மளுடைய குரு, அவங்களதான் நம்மளுடைய மென்டர், அவங்கதான் இந்த வியாபாரத்துல நம்மளோட சேர்ந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஹெல்ப் பண்றாங்க. எல்லா அப்ளைன்ஸுக்கும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பான்சர்ட்டையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மென்டர்ஸ்டையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெஸ்டீல்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுல உங்களை விட அக்கறை உள்ளவங்க அவங்க. அப்ப அவங்க சொல்றது நம்ம கேட்கணுமா வேணாம்? அவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணுமா வேணாமா? அவங்கள நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இந்த வியாபாரத்துல உங்களுடைய வெற்றி உங்க அப்ளைன் கையிலயும் உங்க டவுன்லைன் கையிலயும் இல்ல. அவங்க யாரும் உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியாது. நீங்க தான் உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். அவங்க எல்லாம் நீங்க கரெக்டா ஒர்க் பண்றீங்க, நீங்க கரெக்டா சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அவங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்றப்போ உங்களுடைய லீடரை வந்து உங்களுடைய உங்க மென்டரை, உங்களுடைய அப்ளைன் ஸ்பான்சரை உங்களுடைய குருவா பாருங்க, உங்களுடைய டீச்சரா பாருங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எல்லாமே கத்துக்க போறோம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம தனியா ஒர்க் பண்ண தெரியாது. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா நம்ம டீமை நம்ம தனியா எடுத்துட்டு போக முடியும். அப்படி தனியா எடுத்துட்டு போறப்போ நம்ம அவங்களுடைய சப்போர்ட் வேணுமா? கண்டிப்பா வேணும். எல்லா ஸ்டேஜையும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு நேரம் சொன்னோம் இல்லைங்களா? 7வது ஸ்டெப்ல சிஸ்டம் 7வது ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொன்னேன். டெய்லி அவரோட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா காலையில சாயங்காலம் பிசினஸ் அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துருந்தீங்க. அவங்க என்ன பண்ணணும், அவங்க சொல்லி தரது ஃபாலோ பண்ணாதே அடுத்தடுத்த நாள் அவங்க சொல்லி தர சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் பெரிய லெவல எடுத்துட்டு வந்துடலாம். அவங்க லீடரை, உங்களுடைய கேப்டனா, டீச்சரா, உங்க டீமுடைய தளபதியா பாருங்க, உங்க ட்ரெயினரா பாருங்க, உங்க கைடா பாருங்க, உங்க கோச்சா பாருங்க. அப்படி நீங்க அந்த மரியாதை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லீடர்ஸும் உங்க டவுன்லைன்ஸும் உங்களை அதே மாதிரி பார்ப்பாங்க. நீங்களும் நீங்க சொல்றதும் அவங்க தொடர்ந்து கேட்பாங்க. அப்படி டீமோட ஒண்ணு சேர்ந்து போறப்பதான் ஒரு டீமா நம்ம எல்லாருமே வளர முடியும். இந்த 7 தவறுகளை யாரு தவிர்க்கிறாங்களோ அவங்கதான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். இந்த 7 தவறுகளை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழிதான் ஃபாலோ தி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். அவர் சிஸ்டமா ஃபாலோ பண்ணா ஜெயிச்சா போதும். இந்த 7 தவறுகள் பண்ணக்கூடாது, இந்த 7 ஆயுதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா பத்தாது. இந்த அறிவு எல்லாம் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க பயன்படுத்துறப்ப எப்ப நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பயன்படுத்துறோமோ அதுதான் நாலேஜ். அப்ப நாலேஜ் நம்ம பயன்படுத்துறப்பதான் நம்ம இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன? இந்த 7 தவறுகளை தடுக்கிறதுக்கு ஒரே வழி, அல்லது இந்த 7 தவறுகள் நம்ம பிசினஸ்ல பெரிய பாதிப்பு உருவாக்க கூடாது, நெகட்டிவ் எஃபெக்ட் உருவாக்க கூடாது, பிசினஸ் தொடர்ந்து வளரணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்மளும் சேர்ந்து வளரணும் அப்படின்னா அது ஒரே வழி இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். ஸ்டெப் நம்பர் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 லிஸ்ட், ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன், ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங், ஸ்டெப் நம்பர் 6 டீம் ஒர்க் அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 ஃபாலோ. இந்த 7 ஸ்டெப்ஸ் யாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த 7 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அந்த 7 தவறுகள் இதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க, உங்க டீம் இதை ஃபாலோ பண்ண வச்சீங்க அப்படின்னா இந்த தவறுகள் நடக்காது. தவறுகள் நடந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. ஸோ இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் ஃபாலோ பண்றப்போ உங்களுடைய பிசினஸ் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் ஆயிட கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ இதோட இந்த ப்ரோக்ராமை நான் வைண்ட் அப் பண்றேன். இந்த 2 நாள் கத்துக்கிட்ட விஷயத்த நீங்க பயன்படுத்துறங்க, தொடர்ந்து பயன்படுத்தி நெக்ஸ்ட் 1 இயர் கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். அண்ட் லைவ் செஷன்ஸ் ஹால்ல வந்து நம்ம விஐபி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க லீடர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. எந்தெந்த நீங்க உங்க ஊர்ல உங்க பக்கத்து ஊர்ல எங்க விஐபி நடக்கிறோம் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. 28ஆம் தேதி சென்னையில ஆபீஸ்ல நம்மளுக்கு விஐபி உண்டு. சென்னை ஆபீஸ்ல டிக்கெட்ஸ் கிடைக்கும். அதுக்கு நீங்களும் உங்க டீமோட வந்து அட்டன் பண்ணுங்க. And thank you so much. Wish you wealth and God bless you and see you on the top. Thank you. Thank you so much, sir. Thank you so much. Thank you, sir. எங்களுக்காக with all your health challenges எங்களுக்காக வந்து ஒரு doing this program. Thank you so much. Thank you so much. Thank you, sir. And this is very handy because நம்ம as இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆன்லைன் மீட்டிங் வந்து இட் கேன் கோ டு லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் அதே மாதிரி ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய லைவா நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் விஐபியை
ரெகுலரா போய் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் தேர் யூ கேன் கெட் எனர்ஜி, யூ வில் கெட் தி வைப்ரேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், விச் யூ கான்ட் கெட் இட் இன் ஆன்லைன் மீட்டிங். ஆன்லைன் மீட்டிங்ல யூ வில் கெட் இன்ஃபர்மேஷன், யூ கேன் கெட் நாலேஜ். பட் நம்ம இந்த வெஸ்டீஜ்ல வி ஷுட் ஹேவ் வைப்ரேஷன்ஸ். அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இட் வில் பி அவைலபிள் ஒன்லி இன் தி ஆஃப்லைன் மீட்டிங்ஸ். ஸோ ஆஃப்லைன்ல விஐபி நடக்குதா, இங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு அங்கேயும் போய் அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெறும். நம்மளுடைய இம்மீடியட்டாவே சென்னையில மீட்டிங் இருக்கு விஐபி. மிஸ்டர் பிரவீன் சொன்ன மாதிரி டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் இந்த சென்னை ஆஃபீஸ். ஸோ உங்க டீம் எல்லாரையும் அட்டன் பண்ணுங்க. விஐபி எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டன் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த விஐபி தான் ஒரு காலத்துல நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் எஜுகேஷன் செமினார் பால் சார் மூலியமா பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவில நம்பர் 1 ஆனதுக்கும் உலகத்துல 35 லெவலுக்கு போனதுக்கும் காரணம் இந்த ப்ரோக்ராம் தான். ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்காக ஆன்லைன்ல நிறைய பேர் கொடுக்கறதுக்காக தன்னுடைய த்ரோட் ப்ராப்ளத்தை கூட பொருட்படுத்தாம, அவருடைய டிராவல் இதை பொருட்படுத்தாம நமக்காக வந்து அந்த ஃபுல் எனர்ஜியோட இங்க பண்ணதுக்கு பிரவீனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். சேம் வே அடுத்த மாசம் நம்ம ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ உங்க சார்பில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம அகைன் நம்ம சிஸ்டம் ட்ரைனிங்ல 9 மணிக்கு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் எப்பவும் நான் சொல்ற மாதிரி, ரெக்ரூட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுடைய நாடி துடிப்பு, அதுதான் நம்ம லைஃப் பிரெத், அதுதான் சர்க்குலேஷன், எவ்ரி திங். ரெக்ரூட்மெண்ட் மேல போச்சு, ஆட்டோமேட்டிக் பிசினஸ் இஸ் கோயிங் டு கோ அப். இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயம் எவ்ரிடே சீயிங் பீப்புள், வாட் அவர் பிரவீன் இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தது, அதை தினம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வளர போறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்க போகுது, நம்ம குழந்தை நல்லா இருக்க போகுது. தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த்.